கருப்பட்டி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் ஊற விட்டுக்கலாங்க. மாவு ஆட்டும்போது அரிசி கூட 1 கப் சாதம், 1/2 கப் தேங்காய் துருவல் போட்டு ஆட்டி ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வச்சிடலாம். இப்போது கருப்பட்டி பாவு காய்ச்சறக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. கருப்பட்டி கரைஞ்சால் போதும், பாகு பதமெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ கருப்பட்டி பாகை ஆட்டி வச்சுருக்கிற மாவு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்திக்கலாம் மாவில். வேண்டான்னு நினைக்கிறவங்க சோடா உப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஆப்பச்சட்டி வச்சுட்டு மாவு ஊற்றி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு செய்யணுங்க. இப்போ நமக்கு தேவையான கருப்பட்டி அப்பம் ரெடி.